Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2, Exercise 2.4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபேக்டரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 4x² + 9y² + 16z² + 12xy - 24yz - 16xz. இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் எந்த ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 4x² + 9y² 16z². ஸோ இது கண்டிப்பாக a + b ஹோல் ஸ்கொயரோ x + a x + b கிடையாது. ஏன்னா இங்கே 3 வேரியபிள் வருது. ஸோ இப்போ எப்படி எடுக்கலாம்னா இதை x² + y² + z² + 2xy + 2yz + 2zx. இப்போ இந்த ஐடென்டிட்டியும் கொடுத்துருக்க கொஸ்டின் ஈக்குவலாக இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு x + y + z ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இதோட ஆன்சர் கரெக்டாக. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை சேம் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அது எப்படி செய்கிறதுனா, 4x² 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும், 9y² 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அண்ட் இன்னொரு டேர்ம் பாருங்க, இங்க ரெண்டும் மைனஸ் வருது. மைனஸ் z இருக்க இடத்துலலாம் வருது இல்லையா? அப்போ 16 - 4 × z ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆனால் இன்சைட் மல்டிபிள் பண்ணுறதுல 2 × x × y பண்ணும்போது மைனஸ் தான் வரும். சரியா? அடுத்த டேர்ம் 2 × xy. 2 × xோட வேல்யூ 2x, y-ஓட வேல்யூ 3y. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க, 2 2s 4, 4 3s 12xyன்னு வந்துருச்சா? கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இருக்கா? சேம் நெக்ஸ்ட் டேர்முக்கும் செய்ய போகிறோம். 2 × y-ஓட வேல்யூ 3y, z வேல்யூ -4z. அகேன் ப்ளஸ் 2 × z வேல்யூ -4z, x-ஓட வேல்யூ 2 × x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 2x + 3y -4z ஹோல் ஸ்கொயர்னு தானே கிடைக்கும். இதே தானே இங்கேயும் இருக்குது. சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 2x + 3y -4z × 2x + 3y -4z அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் வந்து 2 வாட்டி பிரித்து எழுதிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை கம்பேர் பண்ணுங்கள், எந்த ஐடென்டிட்டியோட அது மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் சேம் ஐடென்டிட்டியோட ஃபார்மேட்டுக்கு நம்ம எப்படி மாற்றி எழுதுறது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2x² + y² + 8z² -2√2xy + 4√2yz -8zx. இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ சேம் ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க, y² x² + y² + z² + 2 × xy + 2 × yz + 2 × z × x. சரியா? இப்போ இதே மாதிரி நம்ம ஃபார்மேட் மாற்றணும். இப்போ இங்கே 2x² இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணலாம். 2x² எப்படி ஹோல் ஸ்கொயர் மாற்றணும்னா, இந்த 2-வை √2ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் x எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஏன்னா 2 √2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் 2x² மட்டும் இருக்கும். அடுத்த டேர்ம் y வந்து டேரெக்டாக y² இருக்குது, பிரச்சனையே இல்லை. அடுத்த டேர்ம் 8z². z ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்கே 2 இருக்கனால √2 எழுதணும், இங்கே 8 இருக்கனால √8. √8 எப்படி பிரித்து எழுதலாம்னா, 4 × 2. √8 √4 2s அப்படின்னு எழுதலாம். √4ஓட வேல்யூ 2, √2 மட்டும் அப்படியே இருக்கட்டும், z ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம ஐடென்டிட்டியில் இருக்கிற ஐடென்டிட்டி மாதிரியே நம்ம கொஸ்டினை மாற்றி எழுத போகிறோம். சேம் லாஸ்ட்டு சம் என்னெல்லாம் செஞ்சோமோ அதே தான். ஃபஸ்ட்டு எக்ஸு, அண்ட் இங்கே பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் மைனஸ் வருது. இந்த 2 இடத்துல எக்ஸும் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ தான் மைனஸ். கிளியரா? -√2x ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் y² எந்த சேஞ்சும் இல்லை. ப்ளஸ் z², 2√2z ஹோல் ஸ்கொயர் + 2 × x-ஓட வேல்யூ -√2x, y-ஓட வேல்யூ y + 2 × y-ஓட வேல்யூ y, z-ஓட வேல்யூ 2√2z +
2 into z value 2 root 2 z and x ஓட value minus root 2 into x. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிட்டியும் இதுவும் ஈக்குவலாக ஆகிடுச்சு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரூட் 2 இன்டூ எக்ஸ், ஒய்யோட வேல்யூ ஒய், இசட்டோட வேல்யூ 2 root 2 இசட் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர்னா இதை ரெண்டாக பிரித்து எழுதலாம். மைனஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 root 2 இசட் இன்டூ மைனஸ் ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் plus 2 root 2 z. Understand of the sum எல்லாருக்குமே. அடுத்த question பார்க்கலாம். Next question, write the following cubes in expanded form. So cubes அவங்களே கொடுத்துட்டாங்க, இதோட expanded form கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த questionல நம்ம ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து x plus y whole cube, x cube plus y cube plus 3 into xy into x plus y. இது first identity. சரிங்களா? ப்ளஸ் வேல்யூ வச்சுட்டு வர ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு எல்லாமே ப்ளஸில் இருக்கும், மைனஸில் எக்ஸ் கியூபுக்கு மட்டும் ப்ளஸ் இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே மைனஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஷின் 2x + 1 ஹோல் கியூப், 2x + 1 ஹோல் கியூப். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் எக்ஸு, செகண்ட் இருக்கிற டேர்ம் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். 2x + 1 ஹோல் கியூப். எல்லா சம்லையுமே நீங்கள் வந்து ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. அப்போ வந்து தனியாக நீங்கள் வந்து இதுக்குன்னு படிக்கவே வேண்டாம், ஃபார்முலாக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கவே வேண்டாம். ஒரு சம்மும் நம்ம எழுதும் போது ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் தான் அது. சரிங்களா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3 into xy into x ப்ளஸ் ஒய். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல 1 இருக்குது இல்லையா? ஸோ 2x + 1 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2x ஹோல் கியூப் ப்ளஸ் 1 கியூப் ப்ளஸ் 3 into 2x into 1 into 2x ப்ளஸ் 1. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2x, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 1. 2x ஹோல் கியூப் வந்து 2 2s are 4, 4 2s are 8, 8x கியூப் ப்ளஸ் 1 கியூப் 1 ப்ளஸ் 2 3s are 6, x ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, அப்புறம் 2x ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். இப்போ இந்த 6xஐ இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். சரியா? அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். 8x கியூப் ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 2s are 12 into x square ப்ளஸ் 6 into x. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a மைனஸ் 3b ஹோல் கியூப். இப்போ செகண்ட் ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 2a மைனஸ் 3b ஹோல் கியூப் என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் எக்ஸோட வேல்யூ 2a, ஒய்யோட வேல்யூ 3b. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2a minus 3b whole cube is equal to 2a cube minus 3b whole cube minus 3 into 2a into 3b, 2a minus 3b. எங்கெல்லாம் எக்ஸோட வேல்யூ இருக்கோ அங்கே 2a, எங்கெல்லாம் ஒய்யோட வேல்யூ இருக்கோ அங்கே 3b சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இப்போ சால்வ் பண்ணலாம். 2a whole cube, 2a into 2a into 2a, இப்போ 8a cube minus 3 3s are 9, 9 3s are 27b cube minus 3 2s are 6, 6 3s are 18ab into 2a minus 3b. That is equal to 8a cube minus 27b cube minus 18 into 2 36a square b minus into minus plus 18 into 3, 8 3s are 24, balance to 54 ab square. Understand that the sum ரொம்ப ஈஸியான சம்ஸ், கரெக்டான நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் 3/2 into x plus 1 whole cube. ஸோ ப்ளஸ் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். 3/2 into x plus 1 whole cube
x plus y whole cube is equal to x cube plus y cube plus 3 into xy x plus y. x இருக்கிற இடத்துல 3 by 2 into x, y இருக்கிற இடத்துல 1. Substitute பண்ணலாமா? x இருக்கிற இடத்துல 3 by 2 into x whole cube plus y இருக்கிற இடத்துல 1 cube plus 3 into x இருக்கிற இடத்துல 3 by 2 into x, y இருக்கிற இடத்துல 1 into 3 by 2x plus 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 by 2 whole cube, 3 3s are 9, 9 3s are 27, 2 2s are 4, 4 2s are 8x cube plus 1 cube 1 plus 3 3s are 9 by 2 into x into 3 by 2 into x plus 1. 3 by 2x plus 1. இப்போ இதை inside multiple பண்ணுமா? Next line next line எப்படி இருக்கும்? 27 by 8 into x cube plus 1 plus 9 3s are, இது அப்படியே inside, 9 3s are 27, 2 2s are 4 x square plus 9 by 2 into x. arrange பண்ணி எழுதிக்கலாம். 27 by 8 x cube, அடுத்து x square ஓட value 27 by 4 into x square, அடுத்தது 9 by 2 into x plus 1. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டா போதும். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, x minus 2 by 3 into y whole cube. ஸோ சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா முதல்ல எழுதிடலாம். சொல்யூஷனில் x minus 2 by 3 into y whole cube எழுதிக்கலாம். ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x minus y whole cube is equal to x cube minus y cube minus 3 into xy into x minus y. இப்போ x இருக்கிற இடத்துல x தான் இருக்கு, ஆனால் y இருக்கிற இடத்துல 2 by 3 into y ன்னு இருக்கு. இப்போ இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். x minus 2 by 3 into y whole cube is equal to x cube minus y இருக்கிற இடத்துல 2 by 3 into y whole cube minus 3 into x into y இருக்கிற இடத்துல 2 by 3 into y, x இருக்கிற இடத்துல x minus y இருக்கிற இடத்துல 2 by 3 into y. next lineல x cube minus 2 cube by 3 cube, 2 cube by 3 cube ன்னு அர்த்தமா? cube வந்து காமனாக வெளியே இருந்தால் 3 டேர்முக்குமே வரும். 2க்கும் வரணும், 3க்கும் வரணும், yக்கும் வரணும். 2 cube-னா 8, 3 cube-னா 27, y இருக்கு, yக்கு ஒரு cube. மைனஸ் 3 3 கேன்சல் பண்ணிடலாம். 2xy மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த பக்கம் x minus 2 by 3 into y மட்டும் இருக்கும். இப்போ இது இன்சைட் மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும். x cube minus 8 by 27 into y cube minus 2 x into x, x square y, minus into minus plus 2 2s are 4 by 3 எழுதிக்கலாம். x ஒரு வாட்டி தான் வருது, ஆனால் y ரெண்டு வாட்டி வருது, அப்போ y ஸ்கொயர்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் டேர்மில் வந்து மாற்றி எழுதிருக்கோம். x power 3, x power 2, x power 1, அப்புறம் x power 0. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. evaluate the following using suitable identities. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 99 ஹோல் கியூப். இந்த 99 வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 99 ஹோல் கியூப் எப்படி எழுதுறேன்னா 100 minus 1 whole cube. 99 whole cube 100 minus 1 whole cube ன்னு எழுதுறேன். இப்போ நமக்கு சேம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். x minus y whole cube is equal to x cube minus y cube minus 3 into xy x minus y. இந்த டேர்மில் x இருக்கிற இடத்துல 100ம் y இருக்கிற இடத்துல 1ம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 minus 1 whole cube is equal to x cube. x இருக்கிற இடத்துல 100 whole cube minus y cube 1 cube minus 3 into 100 into 1, x ஓட வேல்யூ 100 minus y வேல்யூ 1. கரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். 100 கியூப் இல்லையா? ஸோ மொத்தம் 2 0 3 வாட்டி எழுதிக்கணும். அப்போ நமக்கு 10 lakhs கிடைக்கும். minus 1 cube 1 minus 3 into 100, 300 into 100 minus 1, 99. next lineல
1 2 3 4 5 6 zeros minus 1 minus 99 into 3 எவ்வளோ 9 3s are 27 balance 2 திருப்பி 9 3s are 27 29 297 அந்த ரெண்டு ஜீரோ. இப்போ கவனிச்சு பாருங்க, இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, இது மட்டும் தான் பிளஸ்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 மைனஸ் 29701. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 10792. இது 10, பேலன்ஸ் இருக்க எல்லாமே 9ஆ நம்ம மாத்திடலாம் இல்லையா? அப்போ இது 9 ஆயிடும், இதுவும் 9 ஆயிடும், இது 2, இது 079. ஸோ ஆன்சர் வந்து 970299 அப்படின்னு இருக்கும். அடுத்த கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா 102 ஹோல் கியூப். 102 ஹோல் கியூப். இப்போ சொல்யூஷன்ல 102 ஹோல் கியூப் எப்படி மாற்றி எழுதலாம்னா 100 plus 2 whole cube. Same formula. X plus y whole cube is equal to x cube plus y cube plus 3 into xy into x plus y. Same formula தான், சரியா? இப்போ x இருக்கிற இடத்துல 100ம் y இருக்கிற இடத்துல 2 எழுதிட்டா போதுமா? இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 100 plus 2 whole cube is equal to 100 cube plus 2 cube plus 3 into 100 into 2 100 plus 2 1 2 3 4 5 6 zeros வரணும். 2 cube எவ்வளோ 8, 2 into 3 first 6 அப்புறம் அந்த ரெண்டு 0 into 102 1 2 3 4 5 6 plus 8 plus 6 into 102 முதல்ல மல்டிபிள் பண்ணலாம். 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 1s are 6, அப்புறம் அந்த ரெண்டு 0. இப்போ இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணோம். 1 2 3 4 5 6 0 0 2 1 6 லாஸ்ட்ல 8. அப்போ 8 0 2 1 6 0 1 1 0 6 1 2 0 8. நம்ம வந்து ஒன்ஸ் டென்ஸ் கரெக்டாக வச்சுட்டு நம்ம மைனஸ் பண்ணோன்னா இல்லை ப்ளஸ் பண்ணோன்னாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப் டிவிஷன் 998 ஹோல் கியூப். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின், நிறைய வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சொல்யூஷனில் 998 ஹோல் கியூப் எப்படி மாற்றி எழுதலாம்? 1000 minus 2 whole cube. 1000 minus 2 whole cube. Formula என்னன்னு எழுதலாம்? x minus y whole cube is equal to x cube minus y cube minus 3 into xy into x minus y. 1000 minus 2 whole cube is equal to 1000 cube minus 2 cube minus 3 into 1000 into 2 1000 minus 2. நெக்ஸ்ட் லைன் இங்கே கீழே எழுதுகிறேன். 1000 கியூப்னா 9 zeros வரணும், ஏன்னா 3 0 3 times 9 0 minus 2 2s are 4 4 2s are 8 minus 3 2s are 6 3 0 into 1000 minus 2 998. இப்போ 6 into இது சால்வ் பண்ணி அடுத்த லைன் எழுதலாம். 1 2 3 4 5 6 7 8 9 minus 8 minus 6 8s are 48, balance 4, 6 9s are 54, 58, balance 5, 6 9s are 54, அப்போ 59, balance 3 0 நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 minus 5 9 8 8 0 0 8. இதுலேயே நிறைய மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். எனக்கு இது ஈஸியாக தெரிஞ்சுது. 4 5 6 7 8 9. இப்போ 8 0 0 8 8 9 5. ஃபஸ்ட்டு 10 பேலன்ஸ் எல்லாமே 9ஆக நம்ம மாற்றிடணும். 9 9 9 9 9 9 மறுபடியும் இங்கே 9, இதுவும் 9, இதுவும் கேன்சல் ஆகிட்டு 9 ஆகிடும். 10 minus 8 2, ஏன்னா மைனஸ் தான் பண்ணுறோம். 9 minus 0 9, again 9,
99499. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 994011992. கிளியரா? நீங்களும் சைடில் இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. எப்போவுமே அது கரெக்டாக நமக்கு வரும். அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க, ஃபேக்டரைஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்மளோட கொஸ்டின் பாருங்க, 8a³ + b³ + 12a² b + 6b². இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணுமா. சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 8a³ + b³ + 12a² b + 6ab². இப்போ இந்த கொஸ்டின் பார்த்த உடனே நமக்கு என்ன ஐடென்டிட்டி ஞாபகம் வருதுன்னா, x³ + y³ + 3 times of x² y + 3 times of xy². சேம் இல்லையா, இதே ஐடென்டிட்டி தானே. நமக்கு மேலே இருக்கிறது இதுவும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன ஐடென்டிட்டி, x + y^3. இப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி நான் எடுத்தேன்னு பார்க்கலாம். x³ + y³ + 3xy × x + y. இந்த ஃபார்முலா தான் சேம் மேலே இருக்கிறதும். சரிங்களா, இதோட வேல்யூ x + y^3. நம்ம 3xy இன்சைட் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டினும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதே எடுத்துக்கிறேன், ஏன்னா அது இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண அது எப்படி வந்தது அப்படின்ட்டு. இப்போ இந்த 8a³ எப்படி மாற்றலாம், 2a³ மாற்றலாமா. ஏன்னா 2³ வந்து 8 + b³. இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணலாம். 3 × x² னா 2a² × b + 3 × 2 × a, ஒய்யோட வேல்யூ b². இப்போ இதுலேருந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, எக்ஸோட வேல்யூ 2a, ஒய்யோட வேல்யூ b அப்படின்ட்டு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், 2a + b³. நமக்கு ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியம், அது கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஃபைனல் ஆன்சர் நம்ம வந்து 2a + b³ இருக்கிறத இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 2a + b × 2a + b × 2a + b. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 8a³ - b³ - 12a² b + 6ab². இப்போ சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். நம்ம லாஸ்ட்டு சம்மு சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே தான். ஆனால் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, சேம் கொஸ்டின் தான் பாருங்கள், அதே வேல்யூஸ் தான். இப்போ இதோட ஐடென்டிட்டி என்னன்னு எழுதிடலாம். x³ - y³ - 3x² y + 3xy² which is equal to x - y^3. சேம் ஐடென்டிட்டி பாருங்கள் இல்லையா. இப்போ இந்த 8a³ எப்படி மாற்றி எழுதுவோம், 2 × a³ - b³ - 3 2a² × b + 3 × 2a × b². இப்போ இதோட ஃபேக்டரைஸ்டு டேர்ம் எப்படி இருக்கும், 2a - b³. ஃபைனலாக இந்த ஆன்சர் எப்படி எழுதலான்னா 2a - b × 2a - b × 2a - b. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 27 - 125a³ - 135a + 225a². தேர்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் இதுதான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிடலாம். 27 - 125a³ - 135 × a + 225a². இதோட கம்பேர் பண்ண போகிறோம், அதே தான். x³ - y³ - 3x² y + 3xy² that is equal to x - y^3. சேம் ஃபார்முலா தான். இப்போ கண்டுபிடிக்கலாம். 27 எப்படி எழுதலாம், 3³ 125 எப்படி எழுதலாம், 5³ அப்போ 5a³ - 3 × x², அப்போ 3² ஒய்யோட வேல்யூ 5 × a + 3 × 3 × 5a² எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இல்லையா. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, 3.
ஒய்யோட வேல்யூ என்ன 5 இன்ட்டு ஏ. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் எப்படி கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய், அப்போ 3 மைனஸ் 5a ஹோல் கியூப். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதியிருப்பாங்க? 3 மைனஸ் 5a இன்ட்டு 3 மைனஸ் 5a இன்ட்டு 3 மைனஸ் 5a. அடுத்து fourth subdivision question எழுதிக்கிறேன். 164a cube minus 27b cube minus 144a square b plus 108ab square. சேம் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்குது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 64a cube அப்போ 4 cube, 27b cube அப்போ 3 cube minus 144a square b ஃபார்முலாவில் தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர். இதோட ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். இப்போ இந்த 64 எல்லாம் மாற்றி எழுதணும், அதுதான் விஷயம். 64 எதோட கியூபு? 4 கியூப், அப்போ 4a ஹோல் கியூப் மைனஸ் 27 வந்து 3 கியூப், 3b ஹோல் கியூப். இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு, எக்ஸு தெரிஞ்சிருச்சு, ஒய் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 இன்ட்டு 4 இன்ட்டு ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3b ப்ளஸ் 3 இன்ட்டு 4 இன்ட்டு ஏ இன்ட்டு 3 இன்ட்டு பி ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இப்போ இதை பாருங்கள், இது சேம் நமக்கு நம்ம ஐடென்டிட்டி மாதிரியே வந்துருச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 4a. ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? 3 டைம்ஸ் ஆஃப் பி. இப்போ ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் என்ன? 4a மைனஸ் 3b ஹோல். இது எப்படி நம்ம எழுதலாம்? 4a மைனஸ் 3b இன்ட்டு 4a மைனஸ் 3b இன்ட்டு 4a மைனஸ் 3b இன்ட்டு 4a மைனஸ் 3b. பாருங்க, 27p கியூப் மைனஸ் 1/216 மைனஸ் 9/2p ஸ்கொயர் ப்ளஸ் 1/4p. இப்போ இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணதில் ஃப்ராக்ஷனே வரல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நிறைய சம்ஸ் இது மாதிரி நீங்களாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் மாற்றி கேட்கும்போது நமக்கு அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ கொஷின் ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். சேம் ஃபார்முலா தான். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் which is equal to x minus y whole cube. இப்போ 27 ஓட வேல்யூ என்னது? 3p whole cube. 27 வந்து 3 cube மைனஸ் 1 மைனஸ் 216 வந்து 6 cube, அப்போ 1/6 ஹோல் கியூப்னு எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3p ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/6 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3p, ஒய்யோட வேல்யூ 1/6 ஹோல் ஸ்கொயர். இப்போ சேம் ஃபார்முலாவும் கிளியர் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 3p, ஒய்யோட வேல்யூ 1/6. ஸோ இதோட ஃபார்மட் எழுதிடலாமா? ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் 3p மைனஸ் 1/6 ஹோல் கியூப். ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? 3p மைனஸ் 1/6 இன்ட்டு 3p மைனஸ் 1/6 இன்ட்டு 3p மைனஸ் 1/6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.